வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நம்ம வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க பணத்தை சேமிச்சு வைடா அப்படின்னு. அதாவது பணம் சம்பாதிக்கிறோம், அதை வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறது, இல்லை ரெக்கரிங் டெபாசிட். எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டு வை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த பணத்தை சேமித்து வைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து நம்ம எவால்வ் ஆகி அடுத்த நிலை, அதாவது பணத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்றது அடுத்த லெவலுக்கு மாறி இருக்குங்க. இதில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து பணத்தை வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வகை. இதுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க. எதனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரிஸ்க்கும் கம்மிங்க, அதே சமயம் நல்ல ரீசனபிள் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். இந்த ஒரு காரணத்தினாலேயே மக்கள் நிறைய பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த காரணத்தை உணர்ந்து நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் முன் வராங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து ஏஎம்சி, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்டிசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு. இந்த 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப்டிசி சொன்ன இல்லைங்களா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்றது நிறைய பேரால் ரொம்ப சுலபமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனம்.